எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங், அதாவது எரர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளுடைய ப்ரோக்ராமில் இருக்கிற எரரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதில் மெயினாக வந்து ஒரு 4 கீவேர்ட் இருக்குது. ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி. அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கில் மொத்தம் 4 கீவேர்ட் இருக்குது. ட்ரை, எக்ஸப்ட், எல்ஸ், ஃபைனலி. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை. ட்ரை எப்படின்னா, ட்ரைன்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டு இந்த ட்ரைக்குள்ளே நான் ஒரு டாஸ்க் தரேன், லைக் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸப்ட்ன்ற ஒரு இன்னொரு கீவேர்டில் பிரிண்ட் எரர் அக்கர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு புரியாது. இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம இங்கே ஒரு டாஸ்க்கை மென்ஷன் பண்ணுறோம். இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுறப்ப ஏதாச்சும் எரர் அக்கர் ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுன்னு நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். லைக் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் எரர் அக்கர் ஆச்சுன்னா எரர் அக்கர்டுன்னு பிரிண்ட் பண்ணு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எந்த விதமான எரரும் நார்மலான எரர்ஸ் காட்டாமல் வெறும் இந்த எரர் அக்கர்டுன்னு வருது. ஏன்னா எக்ஸை நம்ம இங்கே டிஃபைனே பண்ணல. பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. நான் இப்போ இதை மொத்தமாக தூக்கிட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் பிரிண்ட் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. இப்போ நமக்கு இது பார்க்குறப்ப ஒரு 4-5 கோட் நம்ம வந்து ஒரு 10-15 ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது வந்து ஒரு சாதா எரராக இருக்கும். பட் ஒரு பிகினருக்கு இல்லைன்னா ஒரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த எரர் வந்து புரியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அவங்களுக்கு புரிகிற வகையிலையும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கிறதுக்காக தான் இந்த எரர் ஹேண்ட்லிங் கான்செப்டே வந்துருச்சு. ட்ரை, பிரிண்ட் எக்ஸ், எக்ஸப்ட், print error occurred because variable is not assigned value நம்ம கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணால் பாருங்கள், error occurred because the variable is not assigned valueன்னு நமக்கு புரிகிற லாங்குவேஜில் நம்ம இந்த எரரை வந்து பார்க்குறோம். இதில் வந்து இன்னொரு வகையிலையும் நம்ம வந்து பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இது வந்து நார்மலாக எல்லா எரருக்குமே இந்த மாதிரி நமக்கு வரும். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எரருக்கு இந்த மாதிரி வரணும். லைக் வந்து எக்ஸப்ட் நேம் எரர். அதாவது நேம் எரர் வந்துச்சுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும், வேரியபிள் இஸ் நாட் அசைன்டுன்னு. இல்லை எனக்கு மற்ற எரர்ஸ் வந்துருச்சுன்னா எரர் ஆக்குறதுன்னு பிரிண்ட் ஆகும். நேம் எரர்னு வந்தால் ஃபஸ்ட்டு இது பிரிண்ட் ஆகும். இல்லை நேம் எரர் இல்லை வேற ஒரு எரராக இருந்தது தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகும். லைக் இங்கே நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் டிவைட் பை 100ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, சாரி. டிவைட் பை எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். எரர் அக்கர்டுன்னு வந்துச்சு. ஏன்னா இது நம்மளால வந்து 0 வச்சு எந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஸோ நேம் எரர் கிடையாது. ஸோ மற்ற எரராக இருந்ததுன்னா இந்த டாஸ்க் பண்ணணும்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு எரர் வந்து அக்கர்டுன்னு நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே இது நேம் எரராக இருந்ததுன்னா இது பிரிண்ட் ஆகும்,
இந்த ஒரு ஆப்ரேஷன் பிரிண்ட் ஆகும். இல்லை இந்த நேம் எரர் இல்லை மற்ற ஒரு எரராக இருக்குதுன்னா நமக்கு இது பிரிண்ட் ஆகும். நேம் எரர் மட்டும் இல்லை, நிறைய எரர்ஸ் இருக்குது. டைப் எரர், லைக் நான் வந்து எக்ஸ் வந்து 0ன்னு வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ் வந்து ஹலோன்னு வச்சிருக்கேன். ஹண்ட்ரட்னு கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணேன்னா எரர் அக்கர்டுன்னு வந்துருக்கு பாருங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது, அப்பனா அது டைப் எரர். அதனால நமக்கு டைப் எரர் அக்கர் ஆச்சுன்னா நமக்கு இந்த இது பிரிண்ட் ஆகும். ஸோ இது பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை மற்ற எரராக இருந்ததுன்னா நமக்கு இந்த ஆப்ரேஷன் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே வந்து எல்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ அந்த நம்ம பண்ணுற இந்த டாஸ்கில் வந்து எந்த விதமான எரருமே இல்லை, நோ எரர் வந்து இருக்குன்னா, எந்த எரருமே இல்லைன்னா நமக்கு வந்து இந்த எல்ஸில் இருக்கிறது மட்டும் ரன் ஆகும், இந்த எக்ஸப்டில் இருக்கிறது ஆகாது. ஏன்னா எரரே இல்லை. இல்லை எரர் இருக்குன்னா இது ரன் ஆகாது. இப்போ நான் பிரிண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன் பாருங்கள், ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. அதில் எந்த எரருமே கிடையாதுனால நோ எரர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் எல்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இதுலேயே வந்து ஃபைனலின்னு ஒன்று இருக்குது. ஃபைனலி எப்படின்னா, எரர் அக்கர் ஆச்சுனாலும் ஆலனாலும் நமக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் வரும். அதாவது ஃபினிஷ்டு நான் கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு எரர் கொண்டு வரேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம், எக்ஸ் டிஃபைன் ஆகலை, ஒரு எரர் அடிக்கும். நமக்கு இந்த எக்ஸப்டில் இருக்கிற இந்த ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ஃபைனலியில் இருக்கிற ஆப்ரேஷன் ரன் ஆகுது. இதுவே நான் இங்கே எரர் கொடுக்காம ஹலோன்னு நான் கொடுக்குறேன், ஹலோன்னு ஒரு நார்மலான எரர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், அப்போவும் பாருங்கள் இது ரன் ஆகும். எரர் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் வந்து ரன் ஆகும். அடுத்து வந்து பார்க்க போகிற இது வந்து எப்படி நம்ம வந்து எரரை வந்து ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளில் -1 கொடுக்குறேன். இஃப் எக்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருக்குன்னா நான் ஒரு எரரை வந்து ரைஸ் பண்ணுறேன், ஒரு எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணுறேன். நோ வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், நமக்கு ஒரு எக்ஸப்ஷன். நம்ம இங்கே வந்து எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் பண்ணல, பட் நம்ம ஒரு எக்ஸப்ஷனை வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு எரரை ரைஸ் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு வந்து எக்ஸப்ஷன் இந்த வந்திருக்கு பாருங்க, நோ வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 0ன்னு நமக்கு வந்து ஒரு எரர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்படி நம்ம வந்து எரரை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்.